ஹலோ guys, ஹாய் வணக்கம் வெல்கம். நான் தான் உங்கள் ரஞ்சித் வ்ளாக்ஸ். நம்ம சேனலுக்காக நான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க guys, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஏற்றி ஆளில் போட்டுங்க guys. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ guys, இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா பெராக் 2020 மாடல் பைக்கு, 1 year ஓல்டு. இது இந்த பைக் வந்து நம்ம வேலூர் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பைக்கை வந்து அப்படியே நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்படியே ஒரு ரைட் ரிவ்யூவாக சொல்லிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட ஓட்ட போகிறோம். இந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடி போயின்னு இருக்காரு. நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா பவர் வைஸ் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. பவர் வைஸு பிரேக்கிங்கும் அருமையாக இருக்குது. அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸு வேறு லெவலு. அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். இதில் என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த நம்பர் வந்து இது கீழே போகுது. நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ 20, 40, 60 தருது. அப்புறம் 120 தான் தருது நம்மளுக்கு பார்க்கும்போது. மீதி இருக்கிற அந்த 30 நம்பர் காணும். ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. பைக்கில் என்ன ஒரு எனக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு அல்டிமேட், நான் ஓட்டுறது ஒரு R15 V3. அதில் வந்து அரௌண்ட் ஒரு 19 bhp தான் இருக்கும். இதில் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வேணால் கீழே வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். எனக்கு நான் கெஸ்ஸிங்கில் நான் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ பீச் அரௌண்ட் ஒரு 30 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 25+ ஆர் 25+ கண்டிப்பாக இருக்கும். நான் இங்கே என்ன 350cc வேறு. இந்த பவர் தாங்க தரமான செம்ம பவராக இருக்குது. கிளச்சு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ கைஸ் எனக்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. அந்த விண்ட் நாய்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் பைக்கில் வந்து விண்ட் நாய்ஸ் அவ்வளோவோ இருக்காது ஹெல்மெட்டில், சாரி என்னோடய பைக்கில். அதனால் நான் ஸ்லோவாகவே போய்க்கிறேன். கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ரெய்னி கிளப்ஸ் மாதிரி இருக்குது. சன்னு மூடின்னு இருக்குது. ஹாரன் ரொம்ப மைல்டாக இருக்குது. நம்ம வண்டியில் அதை கண்டுபிடிச்சி அதை தெரிதா காய்ஸ். நம்ம பைக்கோட ஓனர் போகிறாரு, ஓரத்தில் போகிறாரு. நம்மளே ஏறி வந்துட்டோம் போல இருக்குது. ஐயோ மாற்றலை போத்தலை. ஹாய் வணக்கம் வெல்கம். நான் தான் உங்கள் ரஞ்சித் வ்ளாக்ஸ். நம்ம சேனலுக்கு யாரும் நான் புதுசாக வந்து நம்ம லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஏற்றி ஆளில் போட்டுக்கோங்க guys. ஸோ guys, சாரி ஃபார் த உங்கள் எல்லோரையும் ஒன்று வெல்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாரி guys. ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் காஞ்சிபுரம்லேருந்து நம்ம ஷோரூம் எடுத்து வந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து சில சொதப்பல் வேலை ஆகிடுச்சு. கேமரா கீழே சாஞ்சிடுச்சு. அதனால் அந்த வீடியோவை நான் பார்த்துட்டே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி சர்வீஸ் விட்டு சர்வீஸ்லேருந்து வெளியே எடுத்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 2500 சம்திங் ரவுண்டாக ஆச்சு. இது வந்து டிபி கிளர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிபி கிளரோட வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். டிபி கிளர் இல்லாமல் ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்கள். டிபி கிளர் எடுத்த அப்புறம் வண்டி வந்து பேய் மாரி ஆகிடுச்சு கைஸ். சவுண்டு கேட்குறீங்களா? வண்டி ஓட்டிட்டு ரைஸ் விடும்போது பாப்ஸ் டமால் டிமில்ந்து. இதுதான் கைஸ் ஒரு பைக்கில் ஒரு ஏன் பைக் மேலே ஒரு கிரேஸ் வருது, ஒரு லவ் வருதுன்னு. இதுதான் கைஸ். டமால் டிமில் பாப்ஸ் வேறு வெட்டிதா. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஐயோ அப்படி இருக்குது கைஸ். அந்த நம்மளோட அட்ரினலின் ஏறுது பாருங்க. வண்டி பியூர் வைத்தல் கைஸ். ஸோ
கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எதுக்காக இந்த வண்டியை நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ரிவ்யூ மாதிரி சும்மா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு தான் வந்தேன். அந்த பிளான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியில் இந்த கேமரா வந்து சொதப்பிடுச்சு. டைட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லேருந்து அப்படியே டவுனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கு போல். அது என்ன பண்ணுறது, நம்மளும் கவனிச்சிருக்கணும், கவனிக்காமல் விட்டோம். ஸோ கைஸ் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்டாக் பைக் தான், எதுவும் பண்ணல. டிபி கிளர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 30 bhp நினைக்கிறேன், 30 நாஸ் பவரு. டார்க்கு வந்து சரி 30 நாட் 113 30. இதோட நியூட்டன் மீட்டர் டார்க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 132 பாயிண்ட் சம்திங் சொன்னாங்க. அதான் நினைக்கிறேன் 132 அதான் சாரி அரௌண்ட் 132 சொல்கிறேன் பாருங்கள், அரௌண்ட் 32. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா சரியான பவருங்க, ரா பவருங்க. இந்த 350 சிசியா 324 சிசி நினைக்கிறேங்க, அதான் நினைக்கிறேன். ரா சிசி அல்டிமேட்டான பவர் த்ராட்டல் ரெஸ்பான்ஸு. ஐயோ இந்த பாப் சவுண்டு கேட்குதான்னு தெரியலையே காய்ஸ் உங்களுக்கு வேறு. செம்ம ஒரு இதுவாக இருக்குது, அட்ரினலின். இது மாதிரி எப்படி சொல்கிற வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. டமால் அடி எக்ஸ்பைஸ். இது எனக்கு வந்து இதில் என்ன ஒரு மைனஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எதுவுமே கிடையாது. லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, அது நார்மல் பைக்குனா வராமல் இருக்காது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.